friends, welcome back to your channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த கிளாஸில் நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா சுகர் பீட்ஸு ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம இந்த ஸ்டிச்சஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைக், ஷேர், கமெண்ட் கொடுங்க. ஓகேங்களா? என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் வேணும்னாக்கா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இது சுகர் பீட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிளாஸுனாக்கா இது தான். ஓகேங்களா? நம்ம ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணணும், எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, சுகர் பீட்ஸ் நம்ம ஒர்க் பண்ண சொல்ல இது வந்து ஃபில்லிங்காகவும் கொடுப்போம், அவுட்லைன் செயின் ஸ்டிச்சாக கொடுப்போம். ஓகேங்களா? இது வந்து இந்த மாதிரி தான் நம்ம ரன்னிங் ஸ்டிச்சஸாக நம்ம கொடுத்துட்டு இருப்போம். செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லைங்களா? சேம் அதே மெத்தடில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக பீட்ஸ் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். சிம்பிளாக பண்ணிவிட்டு எனக்கு போதும் வரல அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடாது. ஸோ இந்த பீட்ஸ் சுகர் பீட்ஸு நீங்கள் என்னென்ன ப்ராண்டடில் வாங்கலான்னாக்கா என்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்கிறது வந்து பூர்ணிமா பிராண்ட் தான் இருக்குது, ஏ ஸ்டார் இருக்குது, நிறைய குவாலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த பிராண்டட் அவைலபிளாக இருக்கோ அது வாங்கிக்கிங்க. ஏ ஸ்டாரு பூர்ணிமா ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் அது கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீடல்ஸ் வந்து 2 விதமான நீடல்ஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த நீடல்ஸ் வந்து சுகர் பீட்க்கு யூஸ் பண்ணுவோம். ஹுட்டன் வந்து நம்ம ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சார் ஹுட்டன்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லைனா ஐரன்லேயே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து பீட்ஸுக்கான நீடல் தான். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ நான் வந்து இப்போது ஐரன் நீடலில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ஷீவிங் த்ரெட், மிஷின் த்ரெட். ஓகேங்களா? இந்த த்ரெட்டு வந்து தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம எந்த கலர் கிளாத்தில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறோமோ அந்த கலர் கிளாத்தில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது ஒர்க் உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு காட்ட போகிறோம் இல்லையா? அதுக்கு தான் நான் இந்த கலர் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெரியணும்னு தாண்டி. ஓகே, இந்த மாதிரி த்ரெட் எடுத்து எண்ணாட் போட்டுங்க. உங்களுக்கு சரியாக வீடியோ தெரியல அப்படின்னாக்கா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் வேறு வீடியோ போடுறதுக்கு கூட ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சின்னதாக அமௌண்ட் ஒன்று பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? இது பேசிக் லெவலான கோர்ஸ். ஸோ சுகர் பீட்ஸ் வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம். சரிங்களா? இந்த மாதிரி நீடலில் வந்து வச்சுட்டு நம்ம ஷேக் பண்ணாக்கா அந்த பவுலை வந்துட்டு இல்லை நீடலில் வந்து நம்ம ஷேக் பண்ணிகிட்டு இருக்கணும். பண்ணாக்கா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதுக்குள்ளே ஊசி கூட சேர்ந்துக்கும். ஓகேங்களா? பாருங்கள், புரியுதுங்களா நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு? பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து சேர்ந்துக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்னொரு தடவை வேணுமாதா கூட நான் காட்டுறேன் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம பவுல்லேருந்து இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்தோடனே நீடலை நீங்கள் இப்படி தான் பிடிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். 3 ஃபிங்கர் உங்களுக்கு கரெக்டாக. இந்த ரிங் ஃபிங்கரில் வந்துட்டு நீங்கள் வந்து பீட்ஸை வந்து தள்ள வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அந்த 3rd ஃபிங்கரில் வந்துட்டு நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும், பீட்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணணும். இப்போது மேலே 3rd ஃபிங்கர் வந்துட்டு பீட்ஸை பிடிச்சிக்கணும், ரிங் ஃபிங்கரில் வந்து பீட்ஸை வந்து தள்ளணும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்றதை அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலனாக்கா 1க்கு 2 டைமு நான் என்ன பண்ணுறேன்றதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ 3rd ஃபிங்கர் சொன்னேன் இல்லைங்களா? அதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் 2 பீட்ஸாக நீங்கள் விடணும், ரிங் ஃபிங்கரில் நீங்கள் தள்ளணும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ தான் நம்ம த்ரெட் எடுத்துக்கிறோம். த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ 2 பீட்ஸை வந்து நம்ம தள்ளுறோம். கரெக்டாக பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணுறீங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு நிதானமாக 90 டிகிரியில் வச்சுக்கிங்க, கிராஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிளாஸு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியலன்னா 2 பீட்ஸாக எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் லோட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ரிங் ஃபிங்கரில் தள்ளிட்டு நீங்கள் வந்து பீட்ஸு சைடில் கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து செயின் போடணும். செயின் போட்டுட்டு அகெயின் 2 பீட்ஸ் போடுறீங்க. சுகர் பீட்ஸு 2 தான் போடணும், 3 4 போடாதீங்க, கிளாத்துலேருந்து லூஸ் ஆகிடும்.
ஸோ போட்டுட்டு நீடல் அப்படியே டர்ன் பண்ணி நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறீங்க இல்லையா, சேம் மெத்தேடு பஞ்ச் பண்ணுறீங்க, சுற்றுறீங்க, அப்படியே நீடல் டர்ன் பண்ணி அப்படியே எடுத்து கண்டினியூஸாக 2 பீட் அப்படி 3 நவிந்துச்சுனாக்கா நீங்கள் எடுத்துடணும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ சுகர் பீடுன்றது 2 2ஆக ஸ்டிச் பண்ணணும். நிதானமாக தான் நான் காட்டுறேன், பாருங்கள், பொறுமையாக பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒர்க் பண்ணி கிளாஸில் சென்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? பீட்ஸில் வந்து எண்ணட் போட சொல்ல நீங்கள் பார்த்து கவனமாக போடணும். ஒர்க் பண்ண சொல்லி கவனமாக ஒர்க் பண்ண. நீங்கள் கரெக்டாக இருக்குன்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தீங்கனாக்கா நீங்கள் லாஸ்ட்டில் வந்து எண்ணட் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்களாக்கா சில டைம் வந்து பீட்ஸ் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் வந்து எண்ணட் போட சொல்ல நிதானமாக இப்படி போட்டுட்டு கீழே இழுத்து பாருங்கள். இப்படி இழுத்து பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, லைட்டாக இழுத்தா கூட உங்களுக்கு பீட்ஸ் எல்லாம் அவுந்துடும். ஓகேங்களா? ஒரு டைம் வந்து சென்டரில் பீட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் சரியாக செயின் போடலனாக்கா வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அதனால நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு ஷேப்பில் வந்து சின்னதாக ஒர்க் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து நான் கொடுக்குற ஷேப்பில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணோம். நல்லா பெரிய பெரிய டிசைனாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 2 பீட்ஸ் போடுறீங்க, செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு அப்படியே பீட்ஸை வந்து தள்ளுறீங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் 2 2 பீட்ஸாக எடுத்து கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன்ஸ்லலாம் ஒர்க் பண்ணுறீங்க இல்லைங்களா, அப்போ வந்துட்டு நீங்கள் லோட் பண்ணி நீடல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் செயின் போட சொல்ல கொஞ்சம் பீட்ஸு சைடில் தள்ளிட்டு நீங்கள் வந்து போடணும். கொஞ்சம் கேப்பாக நீங்கள் தள்ளாமல் டைட் பண்ணாமல் போட்டிங்களாக்கா உங்களுக்கு பீட்ஸ் வந்து தூரமாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டர்னிங் வர சொல்ல நீடலை இப்படி டர்ன் பண்ணிக்கிங்க. டர்ன் பண்ணிவிட்டு கீழே பஞ்ச் பண்ணி அப்படியே சுற்றி நீங்கள் த்ரெட்டை எடுக்கணும். த்ரெட்டை எடுக்க சொல்ல கரெக்டாக எடுத்துக்கிறோமான்ட்டு ஒரு டைம் அப்சர்வ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அத்தையே அப்சர்வ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஒர்க் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிளாஸு, அதனால் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷேப்ஸ்லலாம் ஒர்க் பண்ணுங்கள், டிசைன்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து டெய்லி ஒரு 1/4 ஹவர் 1/2 ஹவர் ஆச்சு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 2 பீட்ஸாக போட்டுட்டு ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னே நீடலில் வந்து லோட் பண்ண கற்றுக்குங்க. லோட் பண்ண கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அதை 2 2 பீட்ஸை விட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்கள் விரலில் தள்ளி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் நம்ம கரெக்டாக நம்ம வந்து நீடலை வந்து டர்ன் பண்ணி எடுக்கணும். இல்லைனாக்கா கிளாத்தில் இருக்கிற த்ரெட்டும் சேர்ந்து வரும். நீங்கள் பீட்ஸ் ஒர்க் பண்ண சொல்லும். அதனால் பார்த்து பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம மேங்கோ ஃபில்லிங்க்கு ஷேப் கொடுத்து ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ நீங்களே இதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எண்ணட் போடுறத வந்து க்ளீனாக போடுங்க. ஓகேங்களா? கரெக்டாக இழுத்து பாருங்கள் கீழே கரெக்டாக வருதான்றது. ஏன்னா நம்ம ஷீவிங் த்ரெட்டில் நம்ம ஒர்க் பண்ண சொல்ல நம்மளுக்கு வந்து த்ரெட்டு வந்து சரியாக தெரியாது. அதனால் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். நீங்கள் வந்து பார்த்து நிதானமாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண சொல்ல இங்கே பாருங்கள் 2 2 பீட்ஸாக எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2 பீட்ஸ் ஒர்க் பண்ணி ரிங் ஃபிங்கரில் தள்ளுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லோட் பண்ண நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் த்ரெட் எடுக்க சொல்ல பீட்ஸ் இந்த மாதிரி மிஸ் ஆகும். நீங்கள் இழுக்க சொல்ல வந்துட்டு நம்ம செயின் போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் இழுத்திங்களாக்கா பீட்ஸ் ஒரு டைம் ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்கு நான் இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு காட்டிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஷேப்பில் ஒர்க் பண்ணுங்கள், செயின் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணுங்கள், பீட்ஸு நல்லா ஒர்க் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஷேப்லலாம் ஒர்க் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரீ கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணோன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ
ஷேப் நான் கொடுக்குற ஷேப் டெஃபினட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சுக்கெல்லாம் நான் 2-3 ஷேப் கொடுப்பேன். நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணுங்க. ஓகே, இந்த கார்னர்லலாம் வர சொல்ல ஒரு பீட்ஸ் மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து டர்ன் பண்ணி நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? ஆனால் அது வந்து நெக்ஸ்ட்டு சிங்கிள் பீட் ஸ்டிச்சிங் கிளாஸில் வந்து நான் அது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். டவுட்ஸ் இருந்தாக்கா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேளுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் கேளுங்க. என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.